நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என்று கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி அதிரடி உத்தரவை நீதிபதி அறிவித்துள்ளார். நாட்டையே உலுக்கிய வழக்கின் பின்னணி என்ன? அதிமுக ஆட்சியின் போது 2019ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவி ஒருவரை சில இளைஞர்கள் காரில் கடத்தி நகையை பறித்ததோடு நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து மிரட்டியதாக புகார் எழுந்தது. இது குறித்து புகார் அளிக்க சென்ற மாணவியின் சகோதரர் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கிடையே பொள்ளாச்சி காவல் நிலையம் அருகே மோதல் ஏற்பட்டதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்போதைய ஆளும் கட்சியான அதிமுக நிர்வாகிகளின் உறவினர்கள் என்பதால் போலீசார் வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாகவும் புகார் எழுந்தது. இந்த நிலையில் இளம்பெண் ஒருவரை இளைஞர்கள் பெல்ட்டால் அடித்து துன்புறுத்தியதால் அவர் கதறி அழுத வீடியோ வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் 2019 பிப்ரவரி 24ஆம் தேதியன்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. விசாரணையில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த கும்பல் ஒன்று கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட இளம் பெண்களை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்வதையே வாடிக்கையாக வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பெண்களை ஆபாச வீடியோ எடுக்கும் அந்த கும்பல் அதனை இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டி பெண்களிடம் பணம் பறித்ததும் தொடர்ந்து பலாத்காரம் செய்ததும் அம்பலமாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன் ஆகிய 4 பேர் முதலில் கைது செய்யப்பட்டனர். பின்னர் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டார். அதிமுக நிர்வாகிகளின் வாரிசுகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் மேலும் பல பெண்கள் இந்த கும்பலால் சீரழிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. நேர்மையான விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியதை அடுத்து வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு பின்னர் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. வழக்கில் 2021இல் ஹேரன்பால் பாபு, அதிமுக முன்னாள் மாணவரணி பொறுப்பாளர் அருளானந்தம், அருண்குமார் உள்ளிட்ட மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். வழக்கு விசாரணை தாழிடப்பட்ட கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி நந்தினி தேவி முன்னிலையில் நடைபெற்று வந்தது. அரசு தரப்பில் மொத்தம் 50 பேர் சாட்சியம் அளித்தனர். 200 ஆவணங்கள், 40க்கும் அதிகமான மின்னணு ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. சேலம் சிறையில் அடைக்கப்பட்ட 9 பேருக்கும் எதிராக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. புகார்தாரர் தரப்பு சாட்சியங்கள் நிறைவடைந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் ஏப்ரல் 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களிடம் தனித்தனியே 50 கேள்விகளை நீதிபதி எழுப்பி பதில்களை பதிவு செய்து கொண்டார். இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. இதற்காக பலத்த பாதுகாப்புடன் 9 பேரும் சிறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். தாழிடப்பட்ட அறையில் நீதிபதி தீர்ப்பை வாசித்தார். சபரிராஜன், திருநாவுக்கரசு, அதிமுக முன்னாள் நிர்வாகி அருளானந்தம் உள்ளிட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். அவர்கள் மீதிருந்த 76 குற்றச்சாட்டுகளில் 66 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகியிருப்பதாக சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். அரசு தரப்பில் கடுமையான வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு அரிதான வழக்கு. அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் ஒரு கண்டிப்பான ஒரு தீர்ப்பு வழங்கணும், கடுமையான தண்டனைகள் வழங்கணும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 376D கேங் ரேப் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் 376 2N மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றத்துக்கு உட்படுத்துவது, இந்த 2 முக்கியமான ஒரு மேஜர் அஃபென்ஸ்ல கன்விக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் முன்வந்து சாட்சியம் அளித்த நிலையில் வழக்கில் விசாரிக்கப்பட்ட 48 சாட்சிகளில் ஒருவர் கூட பிறர் சாட்சியாக மாறாமல் கடைசி வரை குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற நோக்குடன் இருந்ததாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்த பெண்களும் இதுல புகார் கொடுக்க முன்வராத பட்சத்தில்
சிபிஐ வந்து அந்த மின்னணு சாதனங்கள் அந்த அக்யூஸ்ட் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட எதிரிகளும் கைப்பற்றப்பட்ட அந்த மின்னணு சாதனங்களில் உள்ள வீடியோக்கள் அடிப்படையில் அவங்க வந்து புலன் விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டறிந்து அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டி பலவிதமான ஒரு இதை கொடுத்து அவங்கள வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த வழக்கில் வந்து சாட்சி சொல்ல வச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 48 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கு அரசு தரப்பில். இதில் ஒரு அம்சம் என்ன, ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி ஆகலை. எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களும் பயமின்றி சுதந்திரமாக வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கில் மின்னணு சாட்சியங்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அதன் மூலம் குற்றவாளிகளை கண்டறிந்ததோடு புகார் அளிக்காத பாதிக்கப்பட்ட பல பெண்களை கண்டறிய முடிந்ததாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மேலும் அழிக்கப்பட்ட பல வீடியோக்களை மீட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தந்திருப்பதாகவும் கூறினார். வழக்கு நிரூபிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மின்னணு சாட்சியங்கள் தான் வந்து பெரிய, அது வழக்கு நிரூபிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து கண்டறியறதுக்கும் புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கப்பட்ட தேதி, வீடியோ எடுக்கப்பட்ட இடங்கள், இது எல்லாமே தெளிவாக விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. வாய்மொழி சாட்சியாக இல்லாமல், பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாய்மொழி சாட்சிகள் மட்டும் இல்லாமல் விஞ்ஞான ரூபமான சாட்சிகளை வந்து சிபிஐ தரப்பில் வந்து தெளிவாக புலனாய்வு செய்து அதை நீதிமன்றத்தில் சாட்சியாக நாங்கள் தாக்கல் செய்திருக்கோம். நீதிமன்றம் அதை ஏற்றிருக்கு. சில எவிடன்ஸ்லாம் அளிக்கப்பட்டதெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் அது மீறி எப்படி இது ப்ரூவ் ஆனது? இல்லை, அளிக்கப்பட்ட எவிடன்ஸ் மோஸ்ட்லி வந்து ஆர்எஃப்எஸ்எல், கோயம்புத்தூர் ஆர்எஃப்எஸ்எல் மற்றும் டிஎன்எஃப்எஸ்எல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா மேக்ஸிமம் வி ஹேவ் ரெட்ரீவ் செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் சில பாதிக்கப்பட்ட பெண்களை அடையாளம் கண்டிருக்கும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கப்பட்டு வழக்கு விசாரணை நடந்ததாக அரசு வழக்கறிஞர் ஜிஷா தெரிவித்தார். இதில் எல்லா விட்னஸையுமே வல்னரபிள் விட்னஸ் ஸ்கீமுக்கு கீழே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி, ஏன்னா பெண்களுக்கு வந்து அந்த ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக அவங்க சாட்சி சொல்ல வர்றதுக்கு அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு எல்லாமே கொடுக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கோர்ட் ஃபார் ட்ரையல் இந்த கேஸை மட்டுமே நடத்துறதுக்காக ஒரு தனியாக ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு எங்களுடைய மகளிர் நீதிமன்ற நீதிபதி திருமதி நந்தினி தேவி அவர்கள் வந்து கடந்த 4 ஆண்டுகளாக இந்த வழக்குடைய விசாரணை எடுத்து நடத்திட்டு வந்தாங்க. ஸோ எல்லா அக்யூஸ்டுமே இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க அந்த கண்டினியூஸாக அந்த விசாரணை எல்லா டெக்னிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே ப்ரூவ் ஆயிருக்கு. கொஞ்ச நேரம் தொடர்ந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை விவரங்களை நீதிபதி அறிவித்தார். 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி அதிரடி தீர்ப்பை வழங்கினார் நீதிபதி. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார். 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கூட்டு பாலியல் பலாத்காரம் 376D மற்றும் தொடர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததுக்காக 376(2) எண் ஆகிய மேஜர் பிரிவுகளில் வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மற்றும் இதர சட்டப்பிரிவுகள் வந்து 10 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் என்று தனித்தனியாக வழங்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச தண்டனையாக 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் நீதிமன்றம் வந்து காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு பெண் நீதிபதி மூலமாக கிடைக்க பெற்றிருக்கும் தீர்ப்பை பொள்ளாச்சி மக்கள் ஒன்று கூடி பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.